தமிழகத்தில் ராணுவ தளவாடங்கள் தயாரிக்கும் தொழிற்பேட்டை அமைக்கப்படும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவிப்பு. நாடு முழுவதும் மேலும் 3 கோடி ஏழை மக்களுக்கு இலவச வீடுகள் கட்டித்தரப்படும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவிப்பு. நீட் நெட் வினாத்தாள்கள் வெளியாவதை தடுக்க தேசிய தேர்வு முகமை தடுக்க தவறிவிட்டதாக குற்றச்சாட்டு. போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாணவர்கள் தடுப்புகளை உடைத்துக் கொண்டு தேசிய தேர்வு முகமை தலைமையகத்திற்குள் புகுந்ததால் பரபரப்பு. தேர்வுகளில் வினாத்தாள் கசிந்தது குறித்து நியாயமான விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். வினாத்தாள் கசிவது முதல் முறை அல்ல என்பதால் அரசியலுக்கு அப்பாற்பட்டு தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் வலியுறுத்தல். कई राज्यों में पेपर लीक की घटनाएं होती रही है. इस पर दलीय राजनीति से ऊपर उठकर देशव्यापी ठोस उपाय करने की जरूरत है. நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் பீகாரில் 2 பேரை கைது செய்த சிபிஐ. ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள 2 காவலில் எடுத்தும் விசாரணை. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுடன் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சந்திப்பு. திமுக, சமாஜ்வாதி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி உறுப்பினர்களும் உடனிருந்தனர். மன்னர் ஆட்சியின் அடையாளமான செங்கோலை நாடாளுமன்றத்திலிருந்து அகற்ற வேண்டும். சமாஜ்வாதி நாடாளுமன்ற உறுப்பினர் RK சௌத்ரி வலியுறுத்தல். செங்கோலை அகற்ற வேண்டும் என்ற சமாஜ்வாதி கட்சியின் கோரிக்கைக்கு பீகாரின் ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆதரவு. அருங்காட்சியகத்தில் வைக்க வேண்டும் என்றும் திட்டவட்டம். நாடாளுமன்றத்திலிருந்து செங்கோலை அகற்ற வேண்டும் என்ற சமாஜ்வாதியின் கோரிக்கைக்கு திமுகவின் பதில் என்ன? தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்தோரில் 1,48,000 மகளிரின் விண்ணப்பங்கள் ஏற்பு. நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் விரும்பினால் 30 நாட்களுக்குள் இ-சேவை மையம் வழியாக மேல்முறையீடு செய்யவும் அறிவுறுத்தல். ஓசூரில் 2000 ஏக்கர் பரப்பளவில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. 2022ஆம் ஆண்டு கூறப்பட்ட 1000 பேருந்துகளையே இன்னும் வாங்காத முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஓசூரில் விமான நிலையம் எப்படி அமைப்பார்? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. கள்ளக்குறிச்சி விஷ சாராய மரண வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும். சென்னை எழும்பூரில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் உண்ணாவிரத போராட்டம். சட்டப்பேரவையில் பேச வாய்ப்பளித்திருந்தால் திமுக அரசை கிளி என்று கிழித்திருப்போம். அதிமுகவினர் திட்டமிட்டு குழப்பம் விளைவிப்பதாக முதலமைச்சர் கூறிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி பதிலடி. நான் எத்தனை முறை எப்படி பேசுகிறேன் என்று ஊடகத்துக்கு தெரியும், பத்திரிகை தெரியும், உள்ளே வந்து பத்திரிகையாளருக்கு தெரியும். நான் பேசுவதெல்லாம் நேரடி ஒளிபரப்பிலே செய்திருந்தால் இவர் சொன்ன மாதிரி கிளிகளில் கிழிச்சிருப்பேன். அந்த வாய்ப்பு கொடுக்க மறுக்கிறாங்க.
விஷ சாராயம் குடித்தவர்களுக்கு தர வேண்டிய மெத்தனாலுக்கான விஷ முறிவு மருந்து அரசு மருத்துவமனைகளில் இல்லை. தான் பேட்டி கொடுத்த பிறகே அவசரமாக மும்பையிலிருந்து வாங்கி வந்ததாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நேரடியாக 20ஆம் தேதி பேட்டி கொடுத்த பிறகுதான் அவசரமாக பாம்பேயிலிருந்து வாங்கி அதற்கு பிறகுதான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த மருந்தை செலுத்தி குணமடைய செய்ய முற்பட்டார்கள். விசச்சாராய விவகாரத்தை சிபிஐ விசாரித்தால் உண்மை வெளிவந்து முகத்திரை கிழியும் என திமுகவுக்கு அச்சம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கடும் குற்றச்சாட்டு. கிட்ட போகும் பொழுதுதான் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உண்மை நிலை வெளியே வரும். அந்த உண்மை நிலை வெளியே வந்துட்டா இவங்க முகத்திரை கிழிக்கப்படும் என்பதனாலேயே சிபிஐ வழக்கு வரக்கூடாது என்பதை தடுக்கிறார் பாரதி அவர்கள். இது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். அதிமுகவினரின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆதரவு. இபிஎஸ் உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் செய்திருப்பது தேச்சதிகாரம் என காட்டும். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் கைதான 11 பேரை காவலில் எடுக்க சிபிசிஐடி முடிவு. 5 நாள் விசாரிக்க அனுமதி கோரி கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் மனு. இலங்கை கடற்படை கைது செய்யும் மீனவர்களை மீட்க தூதரகம் மூலமாக நடவடிக்கை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெயசங்கர் பதில் கடிதம். சட்டப்பேரவையில் ரெட்டியார் சமூகம் குறித்து இழிவுபடுத்தி பேசியதாக கூறப்படும் தகவல் தான் தவறாக பேசவில்லை என அமைச்சர் ராஜகண்ணப்பன் விளக்கம். வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பாக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் அமைச்சர் சிவசங்கரும் தவறான தகவல். பாமக எம்எல்ஏக்கள் உரிமை மீறல் தீர்மானம் கொண்டு வருவார்கள் என ராமதாஸ் அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர் சிவசங்கர் அவர்களும் அவையை தவறாக வழிநடத்த முயன்றுள்ளனர். இது அவையின் உரிமையை மீறிய செயலாகும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீதும் அமைச்சர் சிவசங்கர் மீதும் உரிமை மீறல் பிரச்சனையை பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்கள் விரைவில் கொண்டு வருவார்கள். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க சாதிவாரி கணக்கெடுப்பு தேவையில்லை என பாமக தலைவர் அன்புமணி விளக்கம். மக்களை ஏமாற்றுவதே திமுகவின் முழு நேர தொழில் எனவும் குற்றச்சாட்டு. திருமணமான பெண்களை பணியில் அமர்த்துவதில்லை என எழுந்த புகார். விண்ணப்பித்து பணி கிடைக்காத சில தவறான தகவல்களை பரப்பியிருக்கலாம் என சென்னை ஃபாக்ஸ்கான் நிறுவனம் விளக்கம். பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா. நடிகர் விஜய் பங்கேற்கும் விழாவிற்கான ஏற்பாடுகள் தயார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் சட்டவிரோத மது விற்றதாக அதிமுக பிரமுகர் உட்பட 2 பேர் கைது. அதிமுக பிரமுகருக்காக காவல் நிலையம் சென்ற திமுக நகர செயலாளர். இல்லம் தேடி கல்வி திட்டத்தை நிறுத்தாமல் தொடர்ந்து செயல்படுத்த கோரிக்கை. தன்னார்வலராக பணியாற்றுபவர்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு. திருச்சியில் ரீல்ஸ் மோகத்தால் கொள்ளிடம் பாலத்தின் மேல் சிமெண்ட் கட்டைகள் ஆபத்தான முறையில் தண்டால் எடுக்கும் இளைஞர். உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. திருச்சியில் உள்ள 88 காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் காமினி மெமோ. இரவு நேரத்தில் நடைபெற்ற தொடர் வழிப்பறியை தடுக்க தவறியதாக நடவடிக்கை.
கனியாமூர் மாணவி மரணத்தை தொடர்ந்து நடந்த கலவரம் தொடர்பாக ஸ்ரீமதியின் தாயாரை இன்னும் ஏன் விசாரிக்கவில்லை? காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது இந்தியா. இன்று இரவு 8 மணிக்கு நடைபெறும் போட்டியில் இரு அணிகளும் பலப்பரீட்சை. இந்தியா இங்கிலாந்து இடையே T20 உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டி நடக்கும். கயன்யாவில் மழை. ஆட்டம் பாதிக்கப்பட்டால் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். பெங்களூருவில் நகைக்கடைக்குள் புகுந்து துப்பாக்கி முனையில் தங்க நகைகள் கொள்ளை. 30 வினாடிகளில் 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை அள்ளிச் சென்ற கும்பல். சாலைகள் மோசமாக இருந்தால் சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு. கேரள மாநிலம் காசர்கோட்டில் கூகுள் மேப்பை பார்த்து காரை ஓட்டி ஆற்றுக்குள் விட்ட இளைஞர்கள். 2 பேரை போராடி மீட்ட தீயணைப்பு படையினர்.